Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அதாவது கீழமை நீதிமன்ற வேலைவாய்ப்பான எக்ஸாமினர் ரீடர் ஜீனியர் பெயிலிஃப் ஜூனியர் பெயிலிஃப் ஜெராக்ஸ் ஆபரேட்டர் இந்த மாதிரியான ரோலுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர்னாலும் டாக்குமெண்ட் வந்து இன்னமும் வந்து அப்லோட் பண்ணாம இருக்கீங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைமிங்ல நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வெப்சைட் வந்து பெர்ஃபெக்டா வந்து ஒர்க் ஆகுது. சப்ஸ்கிரைபருடைய ரிக்வெஸ்ட் படி ப்ரோ மறுபடியும் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி வந்து கரெக்டான ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே நம்மளுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்து வந்துருது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து கிராஸ் செக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான வெப்சைட் ஓப்பன் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போயிருங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த ஒரு இஷ்யூ வந்து கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த கேண்டிடேட் வந்து சென்னை, அதனால சென்னை டிஸ்ட்ரிக்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து நாங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணமே எங்களுக்கு வந்து தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இது இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு தவறு உங்கள் சைடில் தான் இருக்குது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க, எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணீங்கிறதே தெரியாமல் நிறைய பேர் வந்து முடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படி உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்கன்னு தெரியல அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக ஒன்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா சர்ச் பண்ணி இந்த இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல க்ளோஸ்னு வருதுன்னா நீங்கள் இந்த கோயம்புத்தூருக்கு அப்ளை பண்ணலைன்னு அர்த்தம். இப்போ இவங்க வந்து சென்னைக்கு தான் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால சென்னை அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாமினர் ரீடர் அந்த அதுக்கு நேரம் வந்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ இவங்ககிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா எஜுகேஷன் மார்க் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வச்சிருக்கக்கூடிய எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அதை மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். 10th வச்சு அப்ளை பண்ணீங்கன்னா 10th மட்டும் கொடுத்தா போதும். 10th 12th டிப்ளமோ டிகிரி வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஒரு எம்பிக்குள்ள நீங்கள் பிடிஎஃப் வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் அப்லோட் பண்ணணும், கலர்ல பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பிளாக் அண்ட் ஒயிட்லாம் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து சூஸ் ஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டேரக்டா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எஜுகேஷன் டாக்குமெண்ட் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிடுச்சு. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 200 KBக்குள்ள கன்வெர்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ இந்த NCC பாண்ட் லேபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி கவர்மெண்ட் ஸ்டாஃப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இது வந்து ஆப்ஷனல் தான். சரிங்களா? அதனால இது வந்து வேண்டாம், விட்டுருங்க. இப்போ வந்து கேப்சர் நீங்க அப்படியே பார்த்து வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட்ங்கிற ஆப்ஷன் சேவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன் கிளிக் மட்டும் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல டாக்குமெண்ட் இஸ் அப்லோட் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் வந்து வந்துருச்சு. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஷயம். அப்படி வந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து காட்டுறேன். மறுபடியும் நீங்க வந்து லாகின் பண்ணிட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்க மறுபடியும் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா பெர்ஃபெக்டா அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரிங்களா? இந்த ஒரு ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி இப்பவே போயிட்டு வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ற டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 12:50 ஆகுது, சம்திங் 1 o'clock ஆக போகுது. அந்த டைமிங்ல வெப்சைட் வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் சார் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெடி பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஷயம். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றதுல டவுட் இருக்கு, இல்லை நீங்க எங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஆன்லைன்ல எல்லா சர்வீசஸுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட்டும் இருக்குது. ஸோ டவுட் கிளியர் பண்றவங்க கிளியர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா வந்து DM பண்ணுங்க. நிறைய பேர் எனக்கு வந்து இன்ஸ்டா வந்து DM பண்ணிருந்தீங்க. ஒரு சில பீப்புளுக்கு நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும், நீங்கள் மெனி டைம் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எங்களுக்கு வந்து DM பண்ணுங்க. நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரோம். அதுக்கு உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு போட்டு விடுங்க. நாங்களே PDF-ஆ கன்வெர்ட் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்ல ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.